தமிழகத்தில் வாழும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் தோட்டம் பேசுகிறேன். விஜயின் பேராசையால், ஆணவத்தால், அகங்காரத்தால், திமிரால் ஏற்பட்ட கரூரில் 41 பேர் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சகோதர சகோதரிகள் காலால் விதிப்பட்டு உயிரிழந்தார்கள். கடந்த 27/9/2026 சனிக்கிழமை அன்று. இன்றோடு கரெக்டாக 1 மாத காலமாகுது. இறந்தவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் இறைவனை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எம்ஜிஆர் தோட்டம் பேசுகிறேன். இந்த விபத்துக்கு முழுக்க காரணம் விஜய் தான். அதுக்கப்புறம் மற்றவங்களாம் இருப்பாங்க. புஷி ஆனந்த் மாநில செயலாளர், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பரப்பு செயலாளர், அந்த கரூர் மாவட்டத்துடைய பாடசாலை மதியாருங்க, இன்னும் பலர் எக்ஸெட்ரா. விஜய் 1 மாதமாகி இன்னும் அவர்களை போய் யாரையும் சந்திக்கல. அவர் காவல்துறையிடம் பர்மிஷன் கேட்குறாரு. நான் அவங்கள பார்க்குறேன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் ஒருத்தரும் இருக்கக்கூடாது. நான் கேட்குறேன் விஜயை பார்த்து, நீ படிச்சு இருக்கிறியா இல்லையா? திருச்சி ஏர்போர்ட் மத்திய அரசு கண்ட்ரோல். தமிழக காவல்துறைக்கு தமிழக அரசு என்ன சம்பந்தம்? அது கூட தெரியல நடிகர் விஜய்க்கு. அங்கே திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழியில் கிரீன் கார் சிக்னல் பச்சை லைட் தான் எரியணும். பின்னா அவர் போகிற இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கக்கூடாது. அவரை பின்தொடர்ந்து யாரும் வரக்கூடாது. அவர் யாரை சந்திக்கிறாரோ அந்த சந்திக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு யாரும் இருக்கக்கூடாது. நான் விஜயை பார்த்து கேட்குறேன், சரி பாரத பிரதமரை வெளிநாட்டில் இருந்தவர், வெளிநாட்டில் இருந்தவரை பிரதமருக்கு கூட இந்த மாதிரி கண்டிஷன் கிடையாது, சொல்ல மாட்டாங்க. சரி, உங்களுடைய ஆசைப்படி 1 கிலோமீட்டருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஸ்பீட் பிரேக் அது இதுதான். 1 கிலோமீட்டருக்கு முன்ன சுற்றி மேலே காக்கா குருவிலாம் சுற்றணும். அது என்ன பண்ணலாம்? ஷூட் பண்ணிடலாமா? சொல்லு. காக்கா குருவிலாம் மேலே பரக்கூடாதுப்பா. விஜய் வந்துடாருப்பா, நடிகர் விஜய். கொஞ்சம் கூட மூளையே இல்லாத ஒரு தற்குறி விஜய். விஜய் நடத்திய ரசிகர் மன்ற கூட்டம் தான் இப்போ நடந்துருக்கு. அது ஒரு கட்சி கிடையாது. கட்சியை யாரும் அங்கீகரிக்கவும் முடியாது. கட்சினா என்ன, கொள்கைனா என்ன, சித்தாந்தம்னா என்ன, கோட்பாடுனா என்ன, ஒரு கட்சியை எப்படி வழி நடத்தணும், எதுவுமே விஜய்க்கு நடிகருக்கு தெரியாது. அரசியலை பொறுத்திருக்க இன்றைய வரையில் 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பித்து. விஜய் ஹீரோ தான். சினிமாவில் இருக்கலாம் ஹீரோ, அது வேற. ஒரு முக்கியமான விஷயம், விஜய் சில ரசிகர் மன்ற கூட்டத்தில் சொன்னார், நான் எல்லாரையும் சந்திச்சு தான் வீட்டில் இருக்கிற கட்சி ஆரம்பித்தேன். சில பேர் கட்சி ஆரம்பிச்சு தான் சந்திப்பாங்கன்னாரு. நீ கட்சியே கிடையாது. நீ எங்கே போய் சந்திக்க போகிற? மக்களோட மக்களாக நீ கிடையாது. உங்களில் ஒருவன். உங்கள் வீட்டில் துணி துவைப்பேன், உங்கள் வீட்டில் சாமான் கழுவேன், உங்கள் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போவேன், உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் காய்கறி வெட்டுவேன், ஸ்டவ் பற்ற வச்சு சமையல் செய்வேன் சொன்ன விஜய் இன்றாலும் 1 மாதம் ஆகியும் இருந்தவர்களுடைய குடும்பத்துக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, இரங்கல் தெரிவிக்கல, எதுவுமே செய்யலை. நான் கேட்குறேன் விஜயை பார்த்து, கடவுள் தெரியாமல் அவங்களுக்குலாம் பணத்தை கொடுத்தான். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பணம் இல்லைனாலும் பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை.
அதனால் இந்த 20 லட்சம் ரூபாய் தமிழக அரசு இந்த விபத்துக்கு எல்லளவும் துளியளவும் காரணம் கிடையாது. தமிழக அரசு காவல்துறையும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நடிகர் விஜய் தான் காரணம். அவருடைய யம வாகனம் வந்ததுனாலேயும் திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம் அங்கேருந்து மக்களை ரசிகர்களை வர வச்சு கூட்டம் சேர்த்ததுனால் அந்த யம வாகனம் வந்து உள்ளே வந்ததுனால 2 சைடில் இருந்த மக்கள் காற்று இல்லாமல், சாப்பாடு தண்ணி இல்லாமல் குடிக்க மயக்கமுற்று விழுந்து காலில் மிதிப்பட்டு இறந்தாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து பயம் ரொம்ப இருக்குது. பயம் இருக்கணும், வாழ்க்கையே பயமாக இருக்கணும். உங்கள் அப்பா சொல்கிறான் தற்கூரி, உங்கள் அப்பா சந்திரசேகர் சொல்கிறான். நான் கேட்குற வந்து நடிகர் விஜய் இந்தியாவுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் நரேந்திர மோடி ஜி தமிழ்நாட்டில் வந்து மக்கள் போட்டு வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். நீ என்ன சொல்ற? பாயாசம் நரேந்திர மோடி பேரை விட்டு கூப்பிடுற தமிழ்நாடு முதலமைச்சரை ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கு கேக்குதான்ற இதே கேள்வி நான் உன்னை கேட்குறேன் விஜய். உங்கள் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர அப்பா தப்பு பண்ணிட்டாப்பா, சந்திரசேகர் அப்பா என்னை காப்பாற்றுப்பா, உங்கள் அப்பா என்ன உன்னால் வந்து பேரை சொல்லி கேட்க முடியுமா, கூப்பிட முடியுமா? உங்களுக்கு வந்து நாகரிகம் என்ன, மரியாதை என்ன? ஒரு நாட்டுடைய பிரதமரை மதிக்க தெரியல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை மதிக்க தெரியல. நீ வந்து அரசியலுக்கு வராத. தயவு செய்து அரசியலுக்கு வந்தா தமிழ்நாடு சுடுகாடு ஆகிடும். இன்னைக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீ சொன்னிய கூட்டத்தில் 2 கட்சி தான் போட்டி. ஒன்று டிவிக்கு, இன்னொரு டிஎம்கே. அதே முட்டாது விஜய். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அண்ணா ஆரம்பித்தார் தெரிஞ்சிடா திராவிட முன்னேற்ற கழகம். அது மலை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் ஆரம்பித்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது இமயமலை. 2 வந்து ஓட்டு வங்கி இருக்கு. 2 கோடி பேர் வந்து அண்ணா திமுக அந்த 2 கோடி பேரோ 1.5 கோடி பேரோ திமுக நகரம். பொதுமக்களுடைய வாக்கு சதவீதம் யாருக்கோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அதனால நீ உள்ள சினிமா வந்து தொழிலை போய் பாரு. இந்த மக்களுக்கு வந்து ஊதாத. நீ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆணியை பிடுங்கணும்னு நினைக்காத. உன்னால் ஒன்றுமே பிடுங்க முடியாது. அதனால் தயவுசெய்து நீ வேலையை போய் பார். வாழ்க அண்ணா நாமம், வளர்க புரட்சி தலைவர் புகழ், ஓங்குக புரட்சி அம்மாவின் புகழ். சமூக ஆர்வலர், சமூக சேவகர், எம்ஜிஆர் தொண்டன். வணக்கம்.